டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். பொதுநலவாய அமைப்பின் உச்சி மாநாடு இலங்கையில் நடத்தப்படும் என்று தான் உறுதி செய்ததாக வெளிவந்த ஊடக அறிக்கைகளை அந்த அமைப்பின் செயலாளர் கமலேஷ் சர்மா இன்று நிராகரித்தார். உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றிருக்கும் கமலேஷ் சர்மா உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரும் செயலணி குழு தலைவர்களை சந்தித்த போது இலங்கையிலேயே மகாநாடு நடைபெறும் என்று உறுதி செய்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. இந்த சந்திப்பு வெளிநாட்டு அமைச்சு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்க ஐக்கிய நாடுகள் சபையிடம் வலியுறுத்துவோம் என்று இந்திய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இராணுவம் இழைத்த போர்க்குற்றங்கள் குறித்து நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை எடுத்த தீர்மானங்களை இந்தியா ஆதரிக்கும். இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைகளை மதிக்க தவறினால் மீண்டும் கூட உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்படும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தையும் இந்திய அரசு ஆதரிக்கும் என்று அவர் சொன்னார். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தமைக்கு இந்து மத தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வாய்மூடி மௌனமாக இருந்தது ஏன் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சியில் இடம்பெற்ற கட்சி நிகழ்வொன்றில் அவர் உரையாற்றினார். எதற்காக அவரை அழைத்து வந்தீர்கள்? 2017 கோயில்களை உடைத்தவர். அந்த கோயிலுக்கு திருகோணமலை சிவன் கோயிலுக்கு தேர் செய்த தச்சர்களை மணிக்கட்டை வெட்டி பட்டர்களை நடுத்தருவிலே போட்டுக் கொண்ட கூட்டத்தை சேர்ந்தவர். ஏன் விவேகானந்தரையே கல்லால் எடுத்து விரட்டினார்கள் புத்த பிச்சைகளும் இந்த சிங்களவர்களும்? இந்து மதத்தை காப்பதற்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டதாக சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வாய்மூடி போனது ஏன் நான் கேட்கிறேன். சிரிய அரசாங்கத்தை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ரியாட் ஹிஜாப் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். எகிப்தின் கைரோ நகரில் உள்ள அரபு லீக் தலைமையகத்தில் அதன் செயலாளர் நாயகம் நபில் எல்ஆர்பி சகிதம் ரியாட் ஹிஜாப் செய்தியாளர்களை இன்று சந்தித்த போது எதிர்க்கட்சிகளுக்கிடையே எந்தவித பேதமும் இல்லை, ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் அரசை வீழ்த்துவதே அவற்றின் ஒரே குறிக்கோள் என்று கூறினார். இதேவேளையில் அனைத்து அரபு நாடுகளுக்கும் சிரியா அவமானத்தை தேடி தந்திருப்பதாக கட்டார் பிரதம மந்திரி ஷேக் ஹமாட் பின் யாசிம் பின் ஜபார் அல் தானி கூறியிருக்கிறார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.